ஒய்ஃபை விட்டு போயிட்டோமே, ஒரு கால் பண்ணி கேட்போம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அப்படி கூட ஒரு கால் வரல. எப்படி இருக்குது ப்ரைவசி? இங்கே தானே வரணும். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து இவர் ஸ்ரீலங்கா போன வீடியோ. சேஃபாக போயிட்டு ஸ்ரீலங்கா ரீச் பண்ணிட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அக்கா நாங்கள் களுவாஞ்சிக்குடியில் பார்த்தோம், அப்புறம் அக்கரைப்பற்றூரில் பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. பார்த்தா பேசுங்க. ஆக்சுவலி நான் ஏன் போகல அக்கா, நீங்கள் ஏன் வரல அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் இங்கே ஒர்க் பிஸி, ப்ளஸ் வந்து லீவும் எனக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியல. பட் அவர் போனதுக்கான ரீசன்ஸ் வந்து அங்கே வந்து கோயில் திருவிழா சம்திங், அவங்களோட ரீஜன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்றதால அவங்க போயிருக்காங்க. பட் என்ன ஒரு சின்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே இவ்வளோ 1 இயர் கூடவே இருந்தார், லைக் ஆமாம் 1 இயர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. சடனாக தனியாக விட்டு போனோன்னே ஓகே ஒரு இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி ஐ ஆம் ஓகே. பட் என்ன சொல்கிறது, ஒரு அலோன் ஃபீல் ஒன்று இருக்குது. யாருமே இல்லாத மாதிரி வீடியோ வெறிச்சோடி போய் கிடக்குது. இவர் இருந்தால் அப்படியே கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டு அப்படியே இருப்பார். இன்னொன்று என்னென்னா மக்களே, அங்கே போனதுலேருந்து ரொம்ப பிஸி. சரியா, இங்கே ஒரு ஒய்ஃபை விட்டு போயிட்டோமே, ஒரு கால் பண்ணி கேட்போம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அப்படி கூட ஒரு கால் வரல. நானாக தான் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ பிஸி, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸி, ஃபேமிலி கூட பிஸின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், எல்லாருக்கும் இருக்கிறது தான், என்ன பண்ணுறது நம்ம. ஓகே, இன்றைக்கி நான் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறது வீட்டில் தனியாக இருந்துட்டு ஒரு அலோன் ஃபீல் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு. இப்போ தான் வந்து வெயில் நல்லா அடிக்குது. இவ்வளோ நாள் மழை தண்ணி, கார் பார்த்திங்கன்னா ரொம்ப, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே ஒரு ட்ரைவு, அதே மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, உங்கள் கூட ஒரு அலோன் ஃபீல் இல்லாமல் உங்கள் கூட நான் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா என் ஹஸ்பண்டும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி ஒய்ஃபுக்கு கேட்க கூட டைம் இல்லை. வீடியோவாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சேரு சகதியுமாக இருக்குது. இப்படி கார் வச்சுருக்கவே மாட்டேன். பட்டு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஃபீலு. இங்கே அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கார் எல்லாமே வந்து சரியான குப்பை. சீட்லாம் பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப ரொம்ப குப்பையாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வேலை வந்து எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வரையும் போகிற ஒர்க் இருக்குது. நான் போயிட்டு முடித்ததுக்கப்புறமா கார் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். இதுக்கு கார் வந்து இங்கே வாஷ் பண்ணுறது இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது ட்ரைவர் சீட் கிட்டலாம். மக்களே, நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டேன். இப்போது திரும்பி நம்ம வந்து இது கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க கார் ஃபுல்லாக வெளியில் அண்ட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு, அண்ட் எப்படிலாம் கார் வாஷ் நடக்குது அப்படி எல்லாமே வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ பேக் டு ஹோம், மீன்ஸ் வீட்டுக்கு போகிற வழியில் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம போகலாம் வாங்க. ஃபைனலி வந்து நான் கார் வாஷ் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டேன். யூஸ்வலாக நான் இங்கே தான் பண்ணுவேன், ஏன்னா இங்கே கொஞ்சம் காஃபி டேலாம் இருக்கும். நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கார் வாஷ் பண்ணுவேன். என் கார் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிற்கிது. கார் இன்டீரியர் உள்ள ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எக்ஸ்டீரியர் பண்ணுவாங்க. இப்போ இன்டீரியர் ஃபுல்லாகவே வாக்கம் அதர் ஸ்டஃப் நடந்துட்டுருக்கு. உள்ளே அவ்வளோ டஸ்ட்டு. 2-3 வாட்டி லாங் ட்ராவலும் போயிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அது டஸ்ட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கார் வந்து கடைன்னு உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு உடனேவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் இப்போ அழகாக வாஷ் பண்ணும். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வாஷ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் 500 தான்.
வாஷிங் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வந்து டன். ஃபுல்லாக நான் அவங்க இனிமேல் என்னென்னா கார் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ தான் எனக்கு காரில் உட்காந்து ஒரு ஃபீல், நம்ம கார் இருக்கும்போது தான் அந்த ஒரு ஃபீல் நல்லா கிளாஸ்லாம் இப்போ செம்ம க்ளீனாக இருக்குது. மழைன்றதால ரொம்ப டஸ்ட்டு, ரொம்ப டர்ட் உள்ள அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி இதெல்லாமே போயிட்டு இருந்தது. வாஷ் பண்ணும்போது நான் பார்த்தேன், சூப்பராக வாஷ் பண்ணிட்டாங்க. நான் காமிச்ச மாதிரியே இல்லை பாருங்கள், எல்லாமே வந்து செம்ம க்ளீனு. 500க்கு வந்து ஒர்த்தான ஒரு வாஷ் தானே இது. எவ்ரி ஒன், ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். பட் இன்னும் சாப்பிட்டுட்டு என்ன அப்புறம் ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க் பண்ண வேண்டியது தான். என்னோட அலோன் டைம் வந்து உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஹலோ மை ஹஸ்பண்ட், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் கூடலாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்து சேருங்க. எப்படியும் இங்கே தானே வரணும், வாங்க. ஓகே மக்களே, பாய், see you. நான் உங்களை இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye, see you.